ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் 24க்கு பிறகு இந்த ஒரு விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நடக்காமல் இருக்காது. காரணம் என்னன்னா, இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு சில நபரால் ஆபத்து அதிர்ஷ்டம் ரெண்டுமே ஏற்பட போகுது. அந்த ஆபத்து அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னங்கிறத தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆகஸ்ட் 24க்கு பிறகு கரெக்டாக ஆவணி பௌர்ணமி, ஆவணி அவிட்டோ, சந்திர கிரகணம், இந்த மாதிரி நிறைய முக்கியமான நாட்கள் வருகிறது. ஸோ இதெல்லாமே ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ பல முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால் ஆகஸ்ட் 24க்கு பிறகு இல்லம் தேடி புதிய நபர்கள் கிரகங்களாக வரப்போகிறாங்க. அந்த கிரகங்களுடைய ஆட்டம் சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும், சில நேரம் ஆபத்தாக இருக்கும். அதில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குமா இல்லை ஆபத்து அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே என்னங்கிறத மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கூடவே பணப்பற்றாக்குறை இருந்தால் அந்த பணப்பற்றாக்குறைகளை குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் செய்தீங்கன்னா பணத்தேவை உங்களுக்கு எப்படி பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்து ரொம்ப நல்லது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணங்கிறது ஒரு இன்றியமையாததாக இருக்குது. அந்த பணத்தை பெறுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணுறேன். முதல்ல மகர ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்க கரெக்டாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்கள். ஸோ எதில் பிறந்தவங்க, உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பிட்ட லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் அஷ்டமதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதோடு ஞான மோட்சக்காரகன் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் உடல்நிலையில் மனநிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் உண்டாகும். அதோடு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியற்ற நிலையானது இருக்கும். மறைமுக தொல்லையிலாக இருந்தால் அதிகரிக்கும். வியாபாரிகள் நீங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு இழுபறியாகும். சிலருக்கு அபராதம் கூட செலுத்த வேண்டிய நிலையும் உருவாகும். அதோடு அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு தலைமைக்கு ஒரு இடைவெளி உண்டாகும். உங்கள் வார்த்தைகளால் சங்கடங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் கரெக்டாக சாதகமாக இருப்பதால் கையில் பணப்புழக்கம் இருக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வரும். உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இருக்கும். எல்லாவற்றையுமே நம்மளால் சமாளிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு வாழத் தொடங்குங்க. சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் நிதானம் தேவை. முன்பிருந்த நிலையில் இப்போ மாற்றங்கிறது ஏற்படும். எடுத்த வேலைகள் எல்லாமே இழுபறி உண்டாகும். அதுவும் பிற்பகுதியில் பல வகையில் செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் சேமிப்பை உயர்த்தி கொள்வது, பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கு இந்த யோகமான டைமை பயன்படுத்திக்கணும். விளைச்சலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் வாங்க. முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு பிறகு யோகமாக இருக்கும்.
சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். நட்பு வட்டம் விரிவடையும். அதோடு செய்து வரக்கூடிய வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மெயினாக தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். துணிச்சலாக சில வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா அதில் ஆதாயம் காண்பீங்க. உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்பு மறைமுக தொல்லை எல்லாமே விலகும். வழக்கு விவகாரம் ஜெயமாகும். எந்த ஒன்றையுமே எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். கையில் பணம் பொருளும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் உங்கள் செல்வாக்கு இருக்கும். அதுவும் புதன் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காகவோ வீடு கட்டுவதற்காகவோ வங்கியில் கேட்டிருந்த கடன்லாம் கூட கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். இருந்தாலும் சூரியனும் கேதுவும் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சுய ஒழுக்கத்தில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆலோசனை நன்மை தரும். அதனால் அதற்கேற்ப இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுகிறது. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அவிட்ட 1-2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்படுது. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உறுதியாக இருந்து வெற்றி பெற்று வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு முன்னேற்றமாக இருக்க போகுது. தைரிய வீரிய பராக்கிரமக்காரகன் செவ்வாய் ருணரேக சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். ஆரோக்கியங்கிறது சீராகும். வியாபார தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் போட்டிகள் எல்லாமே முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். குரு பகவானுடைய சஞ்சாரமும் அவருடைய பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அதுவும் இந்த டைம் சுக்கிரனும் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய வாகனம் இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்க முடியும். சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிதானம் தேவை. மேல் அதிகாரிகள்லாம் அனுசரித்து செல்வது ரொம்ப அவசியம். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு இந்த நேரத்தில் கிடைக்காம போகும். அதுவும் அதற்காக வேறு வழிகளில் செல்லாமல் அமைதி காப்பது நன்மை அளிக்கும். உங்களை பற்றி ஒரு சிலர் அவதூறு பரப்புவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அனைத்து விவகாரத்திலுமே கவனமாக இருப்பது உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, வார்த்தையில் நிதானம் காப்பது, பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது இந்த நேரத்தில் மிகவும் அவசியமானது. பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசிக்காமல் எந்த முயற்சியிலும் இறங்க வேண்டாம். விவசாயிக்கு லாபம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பது நன்மையாகும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியானது அடைய முடியும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நட்சத்திரக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ பண தேவையை பூர்த்தி செய்ய உங்களோட ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெளிவாக நோட் பண்ணி பயன் பெறுங்க. மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் பொருளாதார நிலை மேம்பட இனி நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்தில் உள்ள துளசி செடிக்கு தூபங்கள் காட்டி நல்லெண்ணெய் தீபமேற்றி பூஜைகள் செய்ய வேண்டும். மேலும் ஏதேனும் ஒரு சனிக்கிழமன்று உங்களிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு கருப்பு அல்லது கருநிற நீர ஆடைகளை தானமாக அளிக்க வேண்டும். அதோடு துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு வணங்கி வந்தாலும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன் பெறுங்க. நீங்கள் மறக்காமல் செய்தீங்கன்னா நல்லது நடக்கும், பணவரவு அதிகரிக்கும். அதனால் மறக்காமல் செய்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மகர ராசியாக இருந்தால் இதெல்லாம் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.